நம்பர் கன்வர்ஷன் அப்படின்னா ஒரு நம்பர் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு பொறுத்து தான் நம்பர் கன்வர்ஷன். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்தந்த நம்பர் சிஸ்டத்தில் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு டெசிமல் அப்படின்னாலே ஓகே, அதில் நேம்லேருந்து தெரிஞ்சிடும். 10 டிஜிட் இருக்குது, பைனரி 2 டிஜிட், ஆக்டல் அப்படின்னா 8 டிஜிட், எக்ஸானா 6, டெசிமல்னா 10. ஸோ 16 டிஜிட் இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆக்டல்லேருந்து பைனரி போகிறதுக்கு மினிமம் 3 பிட்ஸ் இருந்தால் போதும். எக்ஸா டெசிமல்லேருந்து பைனரி போகிறதுக்கு மினிமம் 4 பிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம டெசிமலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸியாக போயிடலாம். ஸோ இந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2 அப்படின்னும். இதே நம்பரை இப்போ என்ன பண்ணுறோம், 20 அப்படின்றோம், 26. ஸோ இதே நம்பரை இப்போ 261 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால் அப்படின்னா, கடைமா சின்ன வயசில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பாங்க, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் இப்படின்னு வரும், இதான் பொசிஷன் அப்படின்னு. சரி, இதில் ஏன் ஒன்ஸ் டென்ஸ் 50s வரல, 100 வருது அப்படின்னா, ஸோ இந்த டெசிமல்ன்ற நம்பர் சிஸ்டத்தில், இந்த நம்பர் சிஸ்டத்தில் 10 டிஜிட் இருக்கனால எல்லாமே 10 பவர்ஸாக வரும். ஸோ 10 பவர் 0, 10 பவர் 1, 10 பவர் 2, 10 பவர் 3. ஸோ எனிதிங் பவர் 0 வந்து 1, 10 பவர் 1 டென்ஸ், 10 பவர் 2 100. ஸோ இது 1000. ஸோ இதனால தான் இது டெசிமல். ஸோ ஒரு நம்பர் சிஸ்டத்தில் எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த பொசிஷன் அத்தனை டிஜிட் இன்ட்டு பவர்ஸில் போகும். ஸோ நெக்ஸ்ட் பைனரி, இதை நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ பைனரி இப்போ எத்தனை பவரில் போகும் அப்படின்னா, 2 டிஜிட்டு, 2 தான் பேஸு, அப்படியே 2 பவரில் போகும். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 3 அப்படின்னு போகும். ஸோ இதோட ஆன்சர் தான் என்னன்னா 1, 2, 4, 8, 16, 32. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டல் எப்படி போகும், 8 8 போகும், ஏன்னா 8 நம்பர்ஸ் தான் இருக்கனால. 1, 8, 64, 512. ஸோ நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் பார்க்க முன்னாடி இதை இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம காயின்ஸ் மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பைனரியில் காயின்ஸ் எப்படின்னா, 1 ரூபா, 2 ரூபா, 4 ரூபா, 8 ரூபா, 16 ரூபா, 32 ரூபா காயின்ஸ். பைனரியில் காயின்ஸ் எப்படி இருக்கும், ஆக்டலில் காயின்ஸ் எப்படி இருக்குன்னா, 1 ரூபா, 8 ரூபா, 64 ரூபா, 512 ரூபா, இந்த மாதிரி காயின்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் எப்படி இருக்குன்னா, 1 ரூபா, 16 ரூபா, 256 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம் மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே டெசிமல் 26ன்னு கொடுத்து பைனரிக்கு மாற்ற சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன 26 ரூபா கொடுத்துருக்காங்க. பைனரியில் உங்ககிட்ட இந்த காயின்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் மினிமம் காயினில் கரெக்டான அமௌண்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். 32 ரூபா காயின் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா கேட்டதே 26 ரூபா தான். ஸோ 16 ரூபா காயின் 1, 8 ரூபா காயின் 1, எவ்வளோ 24 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பத்தல. ஸோ இதை கொடுத்தா எக்ஸ்ட்ரா 28 ஆயிடுது. ஸோ அதனால் இதை கொடுக்க தேவையில்ல. இதை கொடுக்கும்போது 2 ரூபா காயின் 1 பார்த்தா 26 முடிஞ்சுது. ஸோ அதனால் அடுத்த காயினை கொடுக்க தேவையில்ல. ஸோ ஆக்சுவலாக இதான் கான்செப்ட். 26 ரூபான்ற டெசிமல் பைனரியில் என்னன்னா 11010 அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டலுக்கு வரும். 26 ரூபா ஆக்டல் எப்படின்னா, ஆக்டலில் காயின் எப்படி இருக்குது, 1 ரூபா, 8 ரூபா, 64 ரூபா, 512 ரூபான்னு இருக்குது. 64 ரூபா கொடுத்துடக்கூடாது. ஸோ 8 ரூபா எத்தனை கொடுக்கலாம்னா, 3 8 ரூபா கொடுக்கலாம். 3 8 ரூபா வந்து 24 ரூபா ஆயிடுச்சு. 2 1 ரூபா கொடுத்தோன்னா 26 ரூபா ஆயிடுச்சா. ஸோ புரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு கண்டினியூஸாக பேசுவோம், சின்ன பாஸ் விட்டு பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸா டெசிமல் அப்படின்னும் போது, எக்ஸா டெசிமலோட காயின் வந்து 1 ரூபா, 16 ரூபா இப்படி போகுது. ஸோ நமக்கு 26 ரூபா கொடுக்கணும். ஸோ 16 ரூபா காயின் 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி 10 ரூபா தரணும். 10 ரூபா அப்படின்னா இங்கே ஏ அப்படின்னு இருக்கு, 10 ரூபாய்க்கு எக்ஸா டெசிமலில் 10னா ஏ, 1A. இதான் ஆன்சர். 26 ரூபாய்க்கு பைனரியில் 11010, ஆக்டலில் 32 32, எக்ஸா டெசிமலில் 1A. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே டக்குன்னு எப்படி பார்க்கறது பார்ப்போம். இதே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா டிவிஷனா மல்டிபிளிகேஷன் நிறைய கன்ஃபியூஷன் வரும். கரெக்டாக லாஜிக்கை புரிஞ்சுக்கினா எங்க டிவிஷன் மல்டிபிளிகேஷன் வரும். ஸோ டெசிமல்லேருந்து பைனரி, ஆக்டல், எக்ஸா டெசிமல் கன்வெர்ட் பண்ணால் என்ன மீனிங்னா, இந்த டெசிமலில் பைனரி காயின் எத்தனை இருக்கு, ஆக்டல் காயின் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான். ஸோ எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சா கட்டாயமா நம்ம டிவைட் தான் பண்ணணும். 26 ரூபாயில் எத்தனை 2 ரூபா இல்லை எத்தனை 8 ரூபா காயின் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ டிவைட் பண்ணணும். ஸோ இதே பைனரி கொடுத்துட்டு ஆக்டல் கொடுத்துட்டு டெசிமலுக்கு வாங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை காயின் கொடுக்க போறீங்க, இப்போ மல்டிப்ளிகேஷன். பைனரிலேருந்து டெசிமல் போகிறனாலும் ஆக்டல்லேருந்து டெசிமல் போனாலும் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை ஒரு வேணா 10 செகண்ட் ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக கான்செப்ட் இருந்தால் நம்ம கன்ஃபியூஷனே ஆக தேவை, ஃபார் எவர் திருப்பி கூட படிக்க தேவை. இதுக்கு நடுவில் இன்னும் ஒரே ஒரு கன்வென்ஷன் இருக்கும். பைனரிலேருந்து ஆக்டல், ஆக்டல்லேருந்து எக்ஸா, எக்ஸாலேருந்து ஆக்டல், இப்படி ஃபுல்லாக இந்த பக்கம் மாறி மாறி பார்த்து வருது. ஸோ இதை சம் மூலியமே பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் வெறும் பேசிக்கிட்டே இருந்தால் கன்ஃபியூஷன் நல்லா இருக்கும். ஸோ இப்போ டெசிமல்லேருந்து பைனரி, ஆக்டல், எக்ஸா டெசிமல். டெசிமல்ல பைனரினா எத்தனை 2 ரூபா இருக்கு. ஸோ டிவைட் பண்ணுறோம் 26ல். அப்படியே டிவைட் பண்ணிட்டே வந்தால் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஸோ இது அப்படியே இப்படி எழுதணும் அப்படின்னா 11010, இதுதான் பைனரி டெசிமல்லேருந்து. ஸோ டெசிமல்லேருந்து ஆக்டல் அப்படின்னா 8ஆல் டிவைட் பண்ணும். எத்தனை 8 இருக்குன்னு பார்க்குறோம். 3 8 2 32. ஸோ டெசிமல்ல எக்ஸா டெசிமல் 16 எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 1, மீதி வந்து 10, 10னா ஏ. இவ்வளோதான். வீடியோவே முடிச்சிடலாம், அவ்வளோதான், முடிய போகுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னன்னா, பைனரி கொடுத்துட்டாங்க. பைனரிலேருந்து டெசிமலுக்கு போகிறோம். எதனால இன்டூ அப்படின்னா, இந்த காயின் எத்தனை கொடுக்கணும் டெசிமலுக்கு, அதனால இன்டூ. ஸோ 1 ரூபா காயின் கொடுக்க தேவையில்ல, 2 ரூபா காயின், 8 ரூபா காயின், 16 ரூபா காயின், இதை கொடுத்தோம் அப்படின்னா 26 ரூபா. ஸோ 32 அப்படின்னும் போது 1 ரூபா காயின் 1, 8 ரூபா காயின் 3 இப்படி கொடுத்தா வந்துடும். ஸோ இது அப்படியே ஒரு என்ன சொல்ல, பிபிடி மாதிரி இருந்தாலும் அப்படி மாற்றி மாற்றி காட்டினா கூட கரெக்டாக புரியும். கையில் எழுதி இப்படியே சொல்கிறனால புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ லாஸ்ட் இது நீங்கள் வேணா என்ன சொல்கிறது, டெசிமல்லேருந்து பைனரி, ஆக்டல், எக்ஸா போனோன்னா டிவைட் பண்ணணும். திருப்பி பைனரி, ஆக்டல், எக்ஸாலேருந்து டெசிமலுக்கு போனோன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நடுவில் வந்து இதுதான் அந்த நடுவில் அந்த ப்ளூ கலரில் போட்டு ஞாபகம் வச்சுக்கனால அது. ஸோ இப்போ பைனரி இருக்குது. பைனரிலேருந்து ஆக்டல் போனோம் அப்படின்னா, ஆக்டலில் நமக்கு மினிமம் எத்தனை 3 பிட்டு தான் அதிகபட்சம் நம்ம தேவைப்படும். ஸோ கொடுத்துருக்க பைனரியை 3 பிட்டாக பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு 3, அப்புறம் இன்னொரு 3. இங்கே இல்லைன்னா முன்னாடி 0 போட்டுக்கணும். ஸோ இது என்ன பைனரியில், அதாவது 1 2 4 2ன்றனால 2.
இது 2ம் 1ம் 3. ஸோ இது 3 2 இதுதான் ஆக்டல். அதை பைனரியை 3 3ஆ பிரித்து அதை அப்படியே எழுதணும் அப்படின்னா அது ஆக்டல். ஸோ ஹெக்ஸாடெசிமல் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 4 4ஆ பிரித்து எழுதணும். இப்படி இருக்குன்னா 4 இதுக்கு முன்னாடி 0 பிடிச்சிக்கணும். ஸோ 4ஆ பிரிச்சாச்சு, இதுக்கு முன்னாடி 0. ஸோ இது வந்து 10 எக்ஸால் எதுனா ஏ, இது வந்து 1. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது லாஸ்ட் கன்வர்ஷன். நடுவில் எக்ஸாலேருந்து ஆக்டல் அப்படின்னா ஸோ இது எக்ஸா 1A பைனரியில் எழுதுங்க. ஸோ எக்ஸாலேருந்து எழுதுனால 4 டிஜிட்டில் எழுதணும். 4 டிஜிட்டில் எழுதி ஆக்டல்ன்றனால 3 3 டிஜிட்டாக பிரிக்கிறோம். பிரித்து அது அப்படியே 2 இது 3 இது 0 அப்படின்னு எழுதினா முடிஞ்சிடும். ஸோ நானே இந்த வீடியோ ஒரு தடவை போட்டு பார்க்குறேன். கிளியராக இருந்தால் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா வேறு அப்லோட் பண்ணுவேன்.